அல்லேலூயா அல்லேலூயா. നമ്മുടെ ഇന്ത്യ ദേശത്തിന് 75வது சுதந்திரத்தின நாட்களிலே இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய இந்தியா தேசத்தை நாம் ஆசீர்வதிக்கிறோம். இந்தியா தேசத்துல 138 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அழைத்திருக்கிறார். சோதனை நாம் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு அதை தடை செய்கிறவன் யார்? கர்த்தருக்கு அதனால யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு ஆதரவாக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 20ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ம் 20ஆம் வசனமும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ராஜா என்னோடு சொன்ன வார்த்தை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனே எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணும், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். போதும், அவருடைய ஊழியக்காரராகிய எழுந்து கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம். காரணம், பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. பரலோக தேவன் காரியங்களை கைகூடி வரப்படுகிறார். பரலோக தேவன் காரியங்களை கைகூடி வரப்படும் போது கட்ட முடியாமல் இருக்க முடியாது. கட்ட முடியாம இருக்க முடியாது. ஏன்னா இது பரலோகத்தின் தேவனுடைய காரியம். என்னுடைய காரியம், உங்களுடைய காரியம் அல்ல. யாருடைய காரியம்? பரலோகத்தின் தேவனுடைய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்துல எனது காரியமாக யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்ட உடனே ஏசாயா சொல்றார், நான் என்ன அனுப்ப மாட்டாரு, நான் ரெடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கட்டுப்படியாக ஆண்டவர் எல்லாரும் அழைக்கிறார். நம்முடைய வேலை என்ன வேலைதான்? கட்டுகிற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ம் 20ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய கருதுனால நம்ம விசுவாசிக்கிற பாஸ்டர் 11 மணிக்கு ஆன்லைன்ல வந்து பாஸ்டர் உங்க பிரசங்க கேட்கறது ரொம்ப நாள் ஆச்சு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆசீர்வாதம் நம்மோடு. சூழ்நிலை மாறும். வேதத்துல எல்லா நீதிமான்களும் பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் சூழ்நிலை எல்லாம் மாறிச்சது. மாறாத தெய்வம் அவர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு நெகேமியாவுடைய புஸ்தகத்துக்கு சில காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் நெகேமியா ஒரு தேவனுடைய மனுஷன். நெகேமியா நம்ம இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமே வாசித்தோம். ஆண்டவர்களை வர்த்திக்க பண்ணுவார் எரேமியாவில் வாசித்தோம். எப்போ அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போன ஜனங்கள் நடுவிலும் ஆண்டவர் எசேக்கியேலை வைத்திருந்தார். இங்க காலியார்தான இஸ்ரவேல் தேசத்துல எரேமியாவை வைத்திருந்தார். ஆண்டவர் இங்கேயும் ஜனங்களோடு கூட பேசினார், அங்கே ஜனங்களோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பி பார்க்க இடிக்கப்பட்டிருக்கிறான ஆலயம், இடிக்கப்பட்டிருக்கிறான மதில்கள், இதை கட்டும்படியாக கர்த்தர் அநேகரை எழுப்புகிறார். அநேகரை எழுப்புறார். இடிஞ்சு போச்சு அப்படின்னா தேவன் விட்டு விடுகிற தேவன் அல்ல. இடிஞ்சு போனது கட்டத்தக்கதான ஜனங்களை, அப்பேற்பட்ட ஆவி உள்ளவங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். அதுல எஸ்ரா, நெகேமியா ஜெபித்தவர்கள், தானியேல், இவர்கள் அதிகமா ஜெபித்தவர்கள். தானியேல பார்த்தீங்கன்னா சுமார் பாபிலோன் தேசத்துல சுமார் 70 வருஷம் இருந்தாரு. 70 வருஷமும் தினமும் வந்து வேலை ஜெபித்ததாக சத்திரம் இருக்குது. அவருடைய ஜெபத்துக்கு என்னெல்லாம் தடை வந்துச்சுதோ அவர் பயப்படவில்லை. ஜபத்து தடை வந்த போது சிங்கக்குழியில போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுக்கு ரெடியா இருந்தாரு. பரவாயில்ல, என் தேவன் என்னை தப்பி வைப்பார், தப்பி வைக்காமல் போனாலும் பரவாயில்லை. எனக்கும் தேவனுக்கு இருக்கிற கடைசியில் யாரும் என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியவே முடியாது. அப்பேற்பட்ட நல்ல வைராக்கியமுள்ள ஜனங்கள். நெகேமியாவை பார்க்கிற 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஒரு செய்தி கேட்கிறான். பாபிலோன் தேசத்துல இருக்கிறான். ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராஜாவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவன், கர்த்தருக்கு ஜூஸ் கொடுக்கிற, இப்படி நல்ல ஒரு மேலான பதவியில் இருக்கிறான். நல்ல போஸ்ட்ல வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாபிலோன் ராஜா வந்து பயங்கர ஞானவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அவன் நல்ல ஆட்கள், நம்ம யூதர்ல நல்ல ஆட்கள், நல்ல சுறுசுறுப்பானவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்களாம் சேர்த்து அவன் மந்திரி சபையில வச்சு இந்த தேசத்தை மேம்படுத்துறதுக்கான காரியத்தில் அவன் வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அதனால பாத்தீங்கன்னா நீங்க 1ஆம் அதிகாரம் நெகேமியாவுல பார்க்கும்போது ஒரு செய்தி கேட்கிறான்.
எருசலேமின் அழகு இடிபட்டு கிடக்கிறது. அங்குள்ள ஜனங்கள மகா நிந்தையும் அவமானத்தையும் சகிக்கிறாங்க. அதனால இப்படி இருக்குது அப்படின்னு அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சில நாளாய் அவன் துக்கித்து அழுது ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு முழு இஸ்ரவேல் தேசத்துடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டு சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. நெகேமியா 1ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜெபம். அப்ப ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஜெபம் ஃபர்ஸ்ட் ஜெபம். அப்புறம் தான் காரியங்களை கர்த்தர் கைவிடி வர பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவ உடைந்து கிடக்கிற அலங்கத்தை கட்ட வேண்டும், உடைந்து கிடக்கிற ஆலயத்தை கட்ட வேண்டும், உடைந்து கிடக்கிற குடும்பங்களை கட்ட வேண்டும், உடைந்து கிடக்கிற மனுஷன வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் என்னன்னா அவன் ஜெபம். நெகேமியா அதை தான் செய்தான். நெகேமியா ஜெபம் ஒரு நாள் இல்ல 2 நாள் சுமார் 4 மாதம் அவன் ஜெபம் இருந்துச்சு. உபவாசித்தான், அழுதான், கண்ணீர் விட்டான், பாவங்களை அறிக்கையிட்டான். பார்த்தீங்கன்னா அந்த மாசம் எல்லாம் கொடுக்கப்பட்டுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதாவின் மாசம் கிறிஸ்துவ மாதம், அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 9வது மாதம். திருப்பி 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிசான் மாதம், இது வருஷத்துல 1ஆம் மாதம். அப்படின்னா சுமார் 4 மாதம் ஒரு லீவில் இருந்தானே தெரியல, 4 மாதங்கள் அவன் ஜெபம் தொடர்ந்து இருந்தது. இந்த வாரம் பாஸ்டிங் ஜெபம் பண்றாரு நினைக்கிற அப்புறம் கொஞ்சம் கேட்பட்டு திருப்பி பாஸ்டிங் ஜெபம் இப்படியாக ஜெபித்து 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 நான் நினைக்கிறேன் இந்த ரொம்ப அழுதவங்க பாருலாம் மூச்சில் வீங்கிட்டு இருக்கோம், கண்டதுல என்ன இருக்கும். ஆமாம், இப்போ 4ஆம் மாதத்தில் நான் நினைக்கிறேன் டியூட்டியில் ஜாயின் ஆகும்போது ராஜா பார்க்குறாரு நெகேமியாவே நம்ம முகத்தில் ஒரு மாற்றம் இருக்குது. நான் இது ஏதோ வியாதி மாதிரி தெரில, ஆனால் அவனோட இருதயத்தில் நிறைய துக்கம் இருக்குது. சாதாரண துக்கம்லாம் வெளியே வராது, ஆனால் எவ்விய துக்கம் வச்சு என்ன பண்ணும் நம்ம கண்ணை காட்டி கொடுத்துரும். நம்ம கண்ணை அவன் நிறைய துக்கம் இருக்குது பாருங்க, கண்ணை கீழே கருப்பு வெளியெல்லாம் வந்துடும், கருப்பால் வந்துடும், முகலாம் வீங்கிரும், அழுது அப்படியே ஊதிரும். நிறைய சொல்லுவாங்க சாப்பிட்டு ஊதிருக்கு, சாப்பிட்டா ஊதிருக்கு, அழுது வீங்கினால இது அழுகிற தப்பான ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் துக்கங்கள் வரும்போது அழுகு நல்லது. அழுதிங்கன்னா உங்களுக்கு வியாதி கம்மி. அழுகையை அடக்கி வச்சுட்டிங்கன்னா அது சரத்தில் வியாதியாக மாறிடும். அதனால் சாப்பிட்லாம் அழுகிறவங்கள விட்டுருணும், அழ விட்டுருணும். அழுகிற ஸ்டாப் பண்ணால் நாங்கள் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க அவங்க. அதனால் நல்லா அழ சொல்லிடணும். ஏன்னா துக்கம் வந்து அழுகையா கண்ணீராய் வெளியே போயிடுச்சு அப்படின்னா சரீரத்தை ஆரோக்கியம் கற்றுக்குது. அதனால ஆண்டவர் கண்ணீரை வச்சிருக்கிறாரு. அதனால அழுகிற நீங்களாம் பாக்கியவான்கள், அழுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அழுகிறது வந்து ஃபெயில் கிடையாது, அழுகிறத பாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழுகிறது பாஸ் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, சில அழுகிறது ஊர்லாம் தெரியும், சில அழுகிறது யாருக்குமே தெரியாது. 2 வகையான ஆளுங்க இருக்குது. சில ஆட்கள்லாம் அழுதாச்சுன்னா ஊருக்கே திருற மாதிரி அழுவாங்க. அப்படி அழுதாதான் அவனுக்கு திருப்தி ஆகும். சில ஆட்கள் யாருக்குமே தெரியாம நெகேமியா மாதிரி அழுதுருப்பான். ஆண்டவருக்கும் அவனுக்கும். அதனால அவனோட அழுகை அவனை காட்டி கொடுத்துச்சு. ராஜாவே கேட்கிறார், என்ன ரொம்ப துக்கமாக இருக்கிறார், என்ன அவன் வேண்டுதல் என்ன? என் மனசுல ஜெபம் ஆண்டவரே இந்த மனுஷன் கையில் என்ன தயவு கிடைக்க பண்ணும், தயவு கிடைக்க பண்ணணும். இப்போ 4 மாசத்தோட ஜெபத்துக்கு பதில் வரணும். 4 மாசம் ஜெபத்துக்கு பதில் வரணும். ஃபர்ஸ்ட் மனுஷன்கிட்ட வந்து வரணும். ஆண்டவரில் பிரச்சனை இல்லை. இப்போ மனுஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆண்டவரோட பிரச்சனை எதுவுமே இல்லை. அவர் ஏசுவேடா போதும் உடனே வந்துடுவாரு. ஆனால் இவன் தான் வர லேட் ஆகுது. மனுஷோட இருதயம் தான் ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ மனுஷோட இருதயங்கள் மாறணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறார். நெகேமியா உட்கார்ந்து என்ன பண்ணுகிறார், ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறார், எங்கள் பிதாக்களுடைய தேசம் பாழாய் கிடக்கும் போது நான் எப்படி இங்கே சந்தோஷமா இருக்க முடியும்? உடனே ஷார்ட்டாக சொல்லு, உன் பிரச்சனை என்ன? இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் போயிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு டக்குனி வந்துடுறேன், போயிட்டு டக்குனி கட்டிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப உண்மையான தானே வச்சிருக்கிறார். உண்மை இல்லாத ஆள் பக்கத்தில் வச்சிருப்பாரா? ஏன்னா ஜூஸ் அவர் குடிச்சு செக் பண்ணிட்டு அவர் சாவ மாதிரி தான் இவர் கொடுக்கணும். சாப்பாடு எல்லாம் செக் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்கள் தான் ராஜாக்கள் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா கெஜியன் ஆயிரும், நம்ம வீரப்பன் மாதிரி ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக தான் வச்சிருப்பாங்க. அவனு உண்மையாக இருந்தான், அதனால தான் அவனை நம்பி இருக்கிறான். அதனால தான் அவனை கேட்ட உடனே சொல்கிறாரு, சரி ஓகே சாங்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்குறான், முதல்ல அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், 2வது அழகு கட்டப்பட வேண்டும். அப்படி எனக்கு உட்காருக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு உட்காருக்கு ஒரு வீடு. ஒன்றுக்கான பதில் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான். ஆலயம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் ஒரே படிக்கலாம், நம்மளுக்கு இது முடியாது. வேலை படிச்சுன்னா தந்து ஆலயம் கட்டப்பட வேண்டும், மதில் கட்டப்பட வேண்டும். ஏன்னா மதில் தான் பாதுகாப்பு. மதில் இல்லை அப்படின்னா எந்த நேரத்தில் திருட வீட்டுக்குள்ள வந்துடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாடு உட்காருக்கு ஒரு வீடு வேணும். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு தேவையான மர வேலைக்கு மறையும், மண் வேலைக்கு மண்ணும், என்னென்ன வேலைகள் வேணும் அதெல்லாம் ராஜாவிடத்துலேருந்து அங்கிருந்து கோடலேருந்து எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு லெட்டர் வேணும், இல்லைன்னா போக முடியாது. இந்த பட்டன் தாண்டி அங்கே போனாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவான். அதனால் அந்த மாதிரி நாட்கள் அதுக்குரிய லெட்டரில் எனக்கு எல்லா பர்மிஷன் வேணும். முழு சாங்ஷன் பண்ணி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் போயிட்டு அவர் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு.
ஃபுல்லாக சுற்றி பார்க்குற நேரத்தில் ஒத்தையிலே ராத்திரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் அங்கே உள்ள ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த காரியம் தான் நான் வந்திருக்கிறேன், இந்த காரியத்துக்கு தானே வந்திருக்கிறேன், நான் ஜோப் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது ராஜா பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு, பாருங்க எல்லாமே நமக்கு இருக்குது, எல்லா வேலைக்குரிய லெட்டர்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம எழுந்து கட்டுவோம், கர்த்தருக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு காரியத்தை கைவிடுகிற பண்ணுவார் சொல்லி ஜனங்களோடு கூட சொன்னபோது ஜனங்களாச்சும் நாங்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய சித்தத்தின் நேரம் வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஒத்து வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் நினைக்கிறோம் 90% ஜனங்கள் ஒத்து வந்தாங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு எதிராளி இருக்கணும் இல்லையா, 10% எதிராளியா இருந்தாங்க. நம்ம ஆட்களே, வேற யாரும் இல்லை, நம்ம ஆட்களே, நான் கட்ட மாட்டோம், நாங்களாம் வர மாட்டோம், நீ என்ன வேணா பண்ணிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிராளிகள் ஒரு 10% இருந்தாங்க. ஆனால் 90% ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இந்த நல்ல வேலைக்கு தன்னை கையில் என்ன பண்ணாங்க, திடப்படுத்தினார்கள். அப்படி ஆலயத்தை கட்டுவது, அலங்கத்தை கட்டுவது நல்ல வேலை, நல்ல வேலைக்கு. ஆமா, கர்த்தருக்கு அநேகர் ஒத்து வந்தாங்க. ஒரு சில எதிர்ப்புகளும் இருந்துச்சு. எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னால நல்ல வேலை நிற்காது, நல்ல வேலை அவன் நிற்காது. யார் இந்த வேலை? கர்த்தருடைய வேலை. இது யாரோட வேலை? கர்த்தருடைய வேலை. ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கை கட்டப்படுவது, ஒரு குடும்பம் கட்டப்படுவது, சபை கட்டப்படுவது, தேசம் ஆசீர்வாதமா இருப்பதெல்லாம் ஆண்டோடைய சித்தம். எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் இயேசு வந்து இந்த பூமியில ஜீவன் கொடுத்தார். அவர் ரத்த சிந்தினார். இயேசு இந்த பூமியில வந்து ரத்த சிந்தி ஜீவனை கொடுக்காமல் இருந்தால் இந்த பூமி இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இயேசு வந்து ரத்த சிந்தி பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தபடினால அவன் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா எழுந்து கட்டு வச்சிருக்கும் போது அநேகர் கூட ஒத்துழைத்தார்கள். ஒரு சிலர் எதிர்த்துனாங்க, கேட்கட்டுமா வேண்டாம், எதுக்கு இந்த வேலை, நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்கள்லாம் ஏத்துனார்கள், நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சா முழுவதும் கட்டினார்கள். அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள், இவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள், அவர் எல்லாருமே சேர்ந்து கட்டினார்கள். ஆண்டோட வேலை வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யறதா ஆண்டோட வேலை. ஒரு நகேமியா மட்டும் அந்த ஆலயத்தை கட்ட முடியாது, ஒரு நகேமியா மட்டும் அந்த அலங்கத்தை கட்ட முடியாது. கட்டத்தக்கதான இருதயம் உள்ள ஜனங்களும் எல்லாரும் ஒத்துழைத்த போது அந்த ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, ஆலயத்தின் மேல வந்து ஒரு ஆளால கட்ட முடியாது. ஒரு ஆள் கட்டினா சாவர வரை கட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா எல்லாரும் சேர்ந்து கட்டினால 52 நாளைக்குள்ள கட்டி பிடிச்சாச்சு. எத்தனால? 52, 52 days ஆலயம் கட்டி பிடித்து சீல் போட்டு பிரவேசம் பண்ணியாச்சு. 52 நாள் தான். நமக்கு எல்லாரும் தெரியும், ஆந்திராவில் ஒரு சர்ச் இருக்கு, 52 நாளில் கட்டி முடிச்சாங்க. 1 லட்சம் 2 லட்சம் பேர் சர்ச்சில் உட்காரலாம். 24 hours வேலை. கர்த்தருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஓட்டது, பில்லர் போட்டது, காங்கிரட் போட்டது, பெயிண்ட் அடிச்சது, சேர் அடிச்சது, ஏசி ஃபிட் பண்ணது, ஃபால் சீலிங் பண்ணது, எல்லாமே 52 நாளில் என்ன பண்ணாங்க. கர்த்தருக்கு சோதனை. அதுக்கு பின்னால எத்தனை லட்சம் பேரோட ஜெபம் இருக்குது. பணம் இருந்ததுனால மாத்திரமல்ல, பொருள் இருந்தது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வருஷக்கணக்கான ஜெபம். அவங்க 52 நாளைக்குள்ள கட்டுற காரணம்னா இதுக்கு பின்னால 4 மாசத்துல அவனுடைய தனி ஜெபம். எத்தனை பேர்லாம் ஜெபித்தாங்க நம்மளுக்கு தெரியாது. இது மட்டும் தான் எழுதப்பட்டிருக்குது. நபிகா மாத்திரம் ஜெபித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியே தெரியாத ஜெபித்த நிறைய பேர் அதுக்கு பின்னால இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களுமே இருக்கிறாங்க, எருசலேமில் இருந்த ஜனங்களும் இருக்கிறாங்க, பாபிலோன்ல இருந்த ஜனங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால தானியேலுடைய 70 வருஷத்துடைய ஜெபம், தினமும் 3 வேளை ஒரு நாள் கூட பிரேக் ஆகாத அப்பா ஜெபம் எல்லாம் இதுக்கு பின்னால இருக்குது. அதே ஜெபம் இதுக்கு பின்னால இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கணும்னா முதலாவது என்ன ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் நெகேமியா பார்த்தீங்கன்னா 120 நாள் ஜெபம், 52 நாள் வேலை, 52 நாள்ல முடிஞ்சிச்சு. இதான் பெரிய ஒரு காரியம். ஜெபம் அதிகமா இருந்துச்சு, வேலை ஈஸியா முடிச்சு. வேலை நாங்கள் எதிர்ப்பெல்லாம் இருக்கு, நிறைய இருக்குது. ஆனா எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெபம் அதிகமா இருந்தது, வேலை சீக்கிரமா முடிஞ்சது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்தை கூட்டணும், அவ்வளவுதான். ஜெபம் அதிகமாச்சு அப்படின்னா வேலையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். வராத காரியங்கள் வரும், தடைகளை உடையும், அவன் எல்லாம் வரும். இன்னைக்கு நம்ம கூடி ஜெபிக்க முடியாதபடிக்கு தான் கொரோனா ஒரு பக்கம்னா இவனும் ஒரு பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா எவன் என்ன பண்ணாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். தேவனுடைய சித்தம் அவன் நிறைவேறும். கர்த்தர் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆனா இந்த வேலை நல்ல வேலை, இது ஆண்டோட வேலை. இது கர்த்தருக்கு அன்னைக்கு ஏன் தெரியுமா ஆலயத்தை கட்டி அழுது கூட பாருங்க 52 நாள்ல கட்டி பிடிச்சாச்சு. அன்னைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? முதல் ஆலயம் சாலமோன் கட்டினா, நம்மளுக்கு தெரியும், 7 வருஷத்துல முடிச்சிட்டாரு. அதுதான் பாபிலோன் ராஜா இடிச்சு போட்டான். 52 நாளையில் அலங்கம் காம்பவுண்ட் கட்டியாச்சு.
ஆனால் அன்னைக்குள்ள ஆலயம் கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. அவ்வளோ தடைகள். ஆலயம் கட்டுனா நிறைய தடைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வணக்கம் காம்பவுண்ட். ஏன்னா எருசலேம் தேவனுடைய நகரம், அது தாவீது நகரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அந்த பட்டணத்தில் இயேசு வர போறாரு. யார் கட்டி ரெடி பண்றாங்க தெரியுமா? இயேசு வர போறாரு. ஃபர்ஸ்ட் கமிங். சரீரத்தின்படி வந்து ஊழியம் செய்ய போறாரு. அதுக்கு அவங்க ஆயத்தம் பண்றாங்க. பட்டணத்தை என்ன பண்றாங்க? அவன் இயேசு வரும்போது இடிஞ்சு கிடக்கிற பட்டணமா இருக்கக்கூடாது, ஆயத்தமாக்கப்பட்ட பட்டணமா அவன் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம யார் கட்டுறதுனா இயேசு 2ஆம் முறை வர போறாரு. அதுதான் இன்னைக்கு ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் இன்னைக்கு சரீரமா காண்கிற கட்டணம் அல்ல, ஆவிக்குரிய கட்டணமாய் ஒவ்வொரு இருதயத்தை நம்ம கட்டி எழுப்புறோம். ஆமா, இந்த கட்டணம் பற்றி சபை ஒரு ஆட்டு இந்த கட்டணம் ஒடிஞ்சிடும். ஆனா உடையாத கட்டடம் நம்முடைய இருதயமாகிய ஆலயமாய கட்டடம். ஆராதனை நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் தேவன் வாசமா இருக்கிறார். நீங்க உங்களுடைய இருதயமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம கூடி வர்றதுக்கு ஒரு இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நான் ஆண்டவர் வருகிறதுக்கு இன்னைக்கு நம் ஜனங்களை ஆயத்தப்பட வேண்டும். நீங்களாட வாழ்க்கையில் உடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தினால எல்லாருடைய வாழ்க்கையும் கட்டப்பட வேண்டும். ஆமாம், தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பமும். அந்த சபை கூட புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சவுல் வந்து எல்லாத்தையும் கலக்கி விட்டான். ரொம்ப நாளைக்கு அந்த புதிய ஏற்பாட்டு சபைலாம் அழகழிச்சு அங்கே ஓடி இங்கே ஓடி ஆராதிக்க இடலாம் அல்லேலியா அடி விழுந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுதப்படுகிறேன், சபைகள் சமாதானம் பெற்று ஆண்டவர் கிருபையிலும் வளர்ந்தது. அப்போ கொஞ்ச நாளைக்குள்ள சபைக்குள்ள கூட என்ன புதிய ஏற்பாட்டில் ஆமாம் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அனைவருடைய ஜெபம், இரவும் பகலுமான ஜெபத்தை கேட்டு சபைகளிலும் ஆண்டவர் இடத்தை கட்டளையிட்டார், சமாதானத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவன் இதை கட்டினான். ஒவ்வொரு வசனம் முடியும் போது பாருங்க, கட்டினான். நம்ம 3ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. நெகேமியா 3:1. அப்போது பிரதான ஆசாரியனாகிய எலியாசாப்பும் அவன் சகோதரனான ஆசாரியர்கள் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு 3ஆம் வசனத்தை பாருங்க, மீன் வாசலை கட்டினார்கள். கர்த்தருக்கு ஒவ்வொரு வசனத்திலையும் கடைசியில் பத்தியில பாருங்க, கட்டினார்கள், அவர்கள் கட்டினார்கள், இவர்கள் கட்டினார்கள், எல்லாம் கட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. இதெல்லாம் கட்டப்படும் போது இந்த ஒரு கூட்டம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நெகேமியா 2:19. ஒரடானிய சன்பல்லாத்தும் அம்மோனிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசும் அதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போறீர்கள். பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். நானுடைய நல்ல வேலை செய்யறவங்கள பரியாசம் பண்ணினார்களாம், நிந்தித்தார்கள். எனக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சா பரியாசம், நிந்தையல் இதெல்லாம் ஆதிலிருந்து இருக்குது. அதிலிருந்து ஆமா இருக்குது. நல்ல வேலை, கர்த்தருடைய வேலை இது. ஆண்டவர் நம்மை கொண்டு அவர் வேலை செய்கிறார். நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அநேக நிந்தித்து பரியாசம் பண்ணினாலும் நம்ம ஆண்டவருடைய வேலை விட்டுறக்கூடாது. ஆமா, அன்னைக்கு நெகேமியாவே நிந்தித்தாங்க. எல்லா சர்டிபிகேட்டோட வந்திருக்கிறாரு, ஆதாரத்தோட வந்திருக்காரு. எல்லாத்தோட வந்தாலும் என்ன செய்யுது? நிந்தைகள் அவமானங்கள் செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சர்டிபிகேட் ஊழியம் செய்யாது, ஆண்டோட கிருபை தான் ஊழியம் செய்யக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பு ஊழியம் செய்யாது, ஆண்டோட இறக்கதான் நம்ம ஊழியம் செய்யக்கூடியது. ஆண்டோட கிருபையை நம்ம பெற்றதாம் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் கட்டினார்கள். ஆனா ஜனங்கள் என்ன சொன்னா பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 4:2. நெகேமியா 4:2. இந்த அற்பமான யூதர்கள் செய்யறது என்ன? இவர்களுக்கு இடம் கொடுப்போமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடிந்து போவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேல்களான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு என்பதாக சொன்னான். அற்பமான யூதர்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, மண்ணெல்லாம் செத்து போய் கிடக்கிறதுக்குள்ள உயிர் கொடுப்பாங்களா? சுட்டரிக்கப்பட்ட மண்ணு திரும்பி அது ஒட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அற்பமான யூதர்கள் என்று பரியாசம் பண்ணாங்க. நெகேமியாவும் அவன் ஓடிச்சு அழகத்தின் வேலையில செய்யறவங்க என்ன நினைச்சாங்க? அற்பமான யூதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளை கூட எப்படிதான் சொல்லுவாங்க, அற்பமானது. கர்த்தருக்கு இந்த ஊழியர் என்பது ஒரு ஆள் 2 பேர் தான் இருந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க 1 2 வச்சுட்டு நிறையா பண்ண போறோம். கர்த்தருக்கு 1 2 கூட ஏசு இருக்கிறாரியா? ஏசுவா கண்ணு தெரிய மாட்டா, நாங்க தான் கண்ணு தெரியும். இங்க இருக்கிற யூதரனா கண்ணு தெரிஞ்சு, பின்னால இருக்கிற ஜபமும் பின்னால இருக்கிற தேவனுடைய பெரியங்கிற திட்டம் அவங்களுக்கு தெரியவே எல்லா பெரிய திட்டத்தோடு தேவன் நம்முடைய வேலை செஞ்சு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் இது.
என்னுடைய திட்டமோ உங்களுடைய திட்டம் இல்லை. யாருடைய திட்டம் இது? பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் இது. ஆனா பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்துக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ தேவன் அவங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமான யூதர்கள், அற்பமானவர்கள். இயேசுவோட ஊழியத்தில் அற்பமான ஆட்கள் தான் வச்சிருந்தார். தெரியுமா உங்களுக்கு? மீன் பிடிச்சிருந்த ஆட்கள், நல்ல ட்ரெஸ் போட தெரியாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல எஜுகேட்டடில் யாரும் கிடையாது. நான் சொல்லப்போனால் எஜுகேட்டட் ஒரு யூதாஸ் ஒரு ஆள் தான். ஆனால் அவர் டெய்லி அக்கௌண்ட் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விளாச்சு, பிளாக் காஃபிக்கு விளாச்சு. அப்போல்லாம் பிளாக் காஃபி இல்லை இல்லையா, நல்ல காஃபி தான் குடிச்சாங்க. இப்போ தான் பிளாக் காஃபி, கிரீன் டீ, சக்கரை எல்லாம் கொடுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அக்கௌண்ட்லாம் எழுதுவார் அவர், எழுது. சில டைம்லாம் லேக்ஸ் கணக்கிலலாம் காணிக்க வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் சொத்து சோலாம் வித்து கொண்டு கொடுத்தாங்க இயேசுவோட ஊழியத்தில். தன் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த அநேக சகோதரிகள் கொடுத்தாங்க. ஆஸ்தி ஒரு ஏக்கர் சேல் பண்ணி கொண்டு கொடுத்து ஆண்டோட கொடுத்து அவர் ஜோ பண்ணிட்டு கொடுத்து யுவதாசிட்டு கொடுத்துரு. அவர் தான் அக்கௌண்ட் எழுதுவார். எல்லாமே கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவர் சில டைமில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற காசு இல்லை. வயல் வழியில் போய்ட்டு கோதுமையெல்லாம் கழிச்சு சாப்பிட்டப்பட்டாங்க. யுவதாசிட்டு கேட்ட காசு பிரேக்ஃபாஸ்ட் காசு இல்லை, யாரும் காணி கொடுத்தாங்க. இப்போ டாக்ஸ் கட்டுறது இருக்காங்க, இல்லை கட்டி ஆகணும். சரி, ஒரு மீன் பிடிக்கும். பேத்துல போய் ஒரு தூண்டில் பிடிச்சிட்டு போ, கடலில் போய் போடும், வலையை போடாத தூண்டில் போடும். ஒரு மீன் கிடைக்கும், பிடி. அதை வாயை பிடிச்சி அமுக்கு, உள்ள வெளிப்படம் இருக்குது. அமுக்குனாத வெளியே வரும், இல்லைன்னா வராது. பரவாயில்ல, ஆட்டோலாம் இருக்கும், ஞானம் இல்லை. ஒரு ராம்காப்னா ஒரு வெளிப்படம் வலிச்சு உனக்கு எனக்கு வரிய கட்டியிருப்பேன். கிளியர் அக்கௌண்ட். ஆமாம், கிளியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நாங்கள் ஆட்டோவில் பயங்கர ஞானம் உள்ளவர், அதனால டென்ஷன் இல்லாமல் ஊழியம் பண்ணாரு. நம்ம டென்ஷனே தான் ஊழியமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு டென்ஷனே தான் ஊழியம். ஒரு பாட்டு பாட்டாலும், என்ன பாட்டு பாட்டாலும் ஒரு அரை மணி நேரம் போட முடியாது. போட்டு அது இதை பாட்டு அப்படியே அவங்க இது போட்டோம், இது குறை சொல்லுவாங்களா, அது ஒரு இதே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த பரிசம் பண்ண அவர் கோவம் வந்துருமா, இந்த பரிசம் பண்ண இவருக்கு கோவம் வந்துருமா, இதுக்கு பரிசம் பண்ணுறக்கே ஒரு வாரமாக ஆகட்டி இருக்குது. கர்த்தருக்கு. ஆனால் இயேசுக்கு அப்படியே இல்லை. அவர் மகா ஞானவான், எல்லாம் அறிந்தவர், எல்லாருடைய சிந்தனைகளும் அறிந்தவர். கர்த்தருக்கு எல்லாம் அறிந்தவர். கர்த்தர். ஆனால் அவர் டென்ஷன் இல்லாமல் தன்னை வேலை என்ன பண்ணுகிறாரு, அவர் செஞ்சுக்கிட்டே போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இல்லையா? அது அற்பமான யூதர்கள். அவர் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. இயேசுடைய சீஷர்லாம் ஊழியத்தில் வரும்போது எல்லாரும் சொல்லலாம், படிப்பறிவு இல்லாத இவன் தான் ஊழியம் பண்ணுறானியா, நம்ம பின்னால் எவ்வளோ வர மாட்டேங்கிறாங்க, படிக்காத இவன் பின்னால் எல்லாரும் போகிறாங்க. நம்மளாம் படித்து அப்படி கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறோம், நம்ம பின்னால் யாரும். ஆமாம், கரைச்சி குடிக்கிறதுனால ஊழியம் பண்ண முடியாது. இயேசு யாராலும் அழைக்கப்பட்டு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எப்பவுமே அற்பமான ஆட்களும் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா அவன் தான் எல்லா கணத்தையும் ஆண்டவர் கொடுப்பான். இல்லைன்னா லூசிபர் மாதிரி எல்லா கணத்தையும் அவன் எடுத்துக்கிடுவான். லூசிபர் மாதிரி என்ன பண்ண எல்லா கணத்தையும் நான் என்னுடைய பெருமை அப்படின்னா பெருமைலாம் இல்லை, ஆண்டவர் கிருபை. நல்லா பாட்டு படிச்சோம், கிருபை தான். என்னதான் அவன் எல்லாமே கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவருடைய கிருபை. அதனால அற்பமானவங்களை தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். கொரிந்தியர் சபையை படிச்சீங்கன்னா அவங்கள ஜனங்கள் எல்லாம் ரொம்ப தண்ணீரை திராட்சரசமா மாற்றினா என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்ய, வேற எதுவும் கேட்டுறத நீ. அவர் என்னத்தை சொன்னாலும் எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் ஊற்றிடணும். முன்னுக்கு போன முன்னுக்கு போயிடணும். கொஸ்டின்ல ஆச்சு போற வழியில தான் ரசமா மாறிச்சுன்னா தண்ணியை ஓட்டு போச்சு, அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஊத்துனா எடுனா அந்த மாதிரி ஆட்கள் தான் அவர் வேலைக்காரன் வச்சிருந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவரை எதிர்த்து ஒருவனை எதுவும் பேசவில்லைன்னு தான் ஊழியத்தை சொல்லுது. எதிர்த்து எதுவும் எல்லாருக்கும் எல்லாம் சரியா செய்வாரு, நன்மையா செய்வார், எல்லாம் திருப்தியா போசிப்பாரு. திருப்தியா மீதி வர்ற அளவுக்கு போசிப்பார். எப்படி போசிப்பாரு? மீதி வருகிற அளவுக்கு ஆண்டவர் போசிப்பார். இல்லையா? அப்படின்னா அற்பமான யூதர்கள், அற்பமான சீஷர்கள். கதை போசி ஆண்டவர் அழைக்கு போச்சு, ஆண்டவர் எனக்கு சரியா பேச வராது, கத்த சொன்னது அரை மணி நேரம் ஆகும். நான் பரிசு பண்ணி முடிக்க முடியல, எல்லாரும் என்ன ஆத்து வச்சு அவன் போயிடுவான். ஆண்டு சொல்ல நீ தான் வேணும், வா நீ தான். என்னைக்கு முடியாதுன்னு சொல்றவங்கள தான் ஆண்டவர் அழைப்பாரு. என்னால் முடியும் ஆண்டவரை, நானுமே பின்பற்றுவேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நரிக்கு கூடுகளும் பறவைகளுக்கு கூடுகளும் நரிக்கு குழிகள் வைக்க இடம் இருக்கு, மனுஷுக்கு பாருங்க தனி சாக்கிய அன்னைக்கு போன திருப்பி வரவே இல்லை. தகுதி இல்லாதவங்களை எடுத்து தகுதிப்படுத்துகிறவர், சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானம் சொல்லி தகுதிப்படுத்துகிறவர், பாவி என்று எல்லாராலும் முத்திரிக்கப்பட்ட சகைவை எடுத்து ஆபிரகாமின் மகனாக மாற்றுகிறவர், அதில் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்கள் சமாரியா ஸ்திரியை அழைத்து அவள் மூலமாக அந்த ஊரே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். யாரெல்லாம் மனுஷனாக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை எடுத்து ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறவர். இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அற்பமா என்றாங்க நினைக்காது, அற்பமா கொள்ளவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆண்டவரோட ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஊழியர் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் முழு நேரம் ஊழியக்காரன் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஊழியர் ட்ராக்ஸ் கொடுக்கணும், வீடுடா ஜோங்கணும், ரோடோட கொட்டுக்கணும், ரோட்டில் எல்லாம் கொட்டு அடிச்சு ட்ராக்ஸ் பண்ணி மக்கு போடலாம்
பேசியிருக்கிறோம். அந்த நாட்கள் பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு சோதரம் ரோட்டில் சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவனை ஊழியத்துக்கு அழைச்சா அப்போ ஐயோ ஆண்டவரை ஊழிச்சர் ஆனால் இந்த லைஃப் மட்டும் கூட்டுறாது. நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், கை நிறைய காசு இருக்கணும், கன்வென்ஷன் நடத்தணுமா, பாஸ்டர் கொடுக்கணுமா, காடி கொடுக்கணுமா, அவர் கூடவே 3 நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஆனால் நம்மளை மட்டும் கூப்பிட்றாத அவர் சொல்லிடுவார், அப்புறம் செய்வார். நம்ம எவ்வளோதான் கற்றுக்கிறதுனால அவருடைய வேலை என்ன பண்ணுவார், நம்ம செய்வார். நம்ம தகுதிப்படுத்துகிறவர் அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதியாக இருக்கிற யாருமே ஆண்டவர் அழைத்ததில்லை. தகுதி இல்லாதவங்களை அழைத்து அவர் தகுதிப்படுத்தி அப்போது எல்லா கனமும் மகிமையும் இயேசுக்கு போகும். எல்லா கனமும் மகிமையும் யாருக்கு போவோம்? ஆமா, இயேசுக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு அற்பமான யூதர்கள். நம்மளை கூட ஜனங்கள் பார்த்து அற்பமானவங்க. இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க அற்பமானவங்க. 2% தானே இருக்கிறாங்க. 2% தான் இந்தியாவே ஆட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னொரு 100% ஒருத்தர் உள்ள இருக்கிறார். 100% ஒருத்தர் யாருக்கு தெரியாம உள்ள இருக்கிறார். அவர் இந்த 2% கொண்டு 100 வேலை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த 2% ஆட்கள் தான் ஆந்திராவை ஜெபம் பண்ணது, தமிழ்நாடு ஜெபம் பண்ணது. எல்லா இடத்துலையும் ஜெபித்து தேசத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அற்பமானவர். உங்களை கூட யாராவது அற்பமா நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க, நீங்க தான் பெரியால மாற போறீங்க. உங்களதான் அற்பமான ஆட்களா? ஜனங்களை நம்மளை சொல்றது அற்பமானவங்க. கர்த்தர் அற்பமானவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோட வேலை செலுத்துறவங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? பயப்படாது, நல்லா ஜெபம் பண்ணு. அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரும். கர்த்தர் அடுத்த உயர்வு வரும். ஏதாவது எப்படி வரும் அதெல்லாம் தேவையில்லை. உயர்த்துறவர் கர்த்தர். கர்த்தருக்கு சில மனுஷன்ல நம்மளை உயர்த்துறது, நம்மளோட மேனேஜர்ல நம்மளை உயர்த்துறது, நம்மளை லீடர்ல நம்ம உயர்த்துகிறது, நம்ம அழைத்த தேவன் நம்ம உயர்த்துகிறார். நம்ம அழைத்தவர் அவருக்கு நமக்கு தான் கனெக்ஷன். இவங்களாம் 2வது தான். நம்ம அழைத்தவர் தேவன், நமக்கு ரத்த சிந்தினார் அவர், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்தார் அவர், நம்முடைய சாபங்களை மாற்றினார் அவர். அவருக்கு நமக்கு தான். இதெல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் தேவன் சரிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்பமான யூதர்கள் மூலமாக தேவன் தம்முடைய அழகத்தை கட்டி முடித்தார். அற்பமான ஆட்கள் கொண்டு தேவன் தம்முடைய வேலையை முடித்தார். எவ்வளவு எதிர்ப்பு சில தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. கர்த்தர் சொல்கிறார், இதை கட்டக்கூடிய நேரம் இல்லை. இதை படிச்சுன்னா தெரியும். தீர்க்கதரிசனம் காசு கொடுத்து. ஆமா, தீர்க்கதரிசனம் எல்லாம் கட்டி ஏமாந்துறாதீங்க. உண்மையான தீர்க்கதரிசனம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல நிறைய டூப்ளிகேட் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதானிங்க தீர்க்கதரிசனத்துக்கு பின்னால போகக்கூடாது. கர்த்தர்களோடு பேசுறா பரவாயில்ல, கூடி போட்ட ஆண்டவர்களோடு நேரடியாக பேசவே கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறி சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு ஏதாவது அவங்க வீட்டில் சண்டை இருக்கும், அப்புறம் உங்களுக்காக எதையாவது சொல்ல வேண்டியிருக்கும், அது தப்பா போயிடும். ஏன்னா 100% எப்பவுமே அவங்க ஆண்டோட பிரசனத்துல சிறகு இல்லாமல் பிறக்கிறவங்க கிடையாது. சில டைம்ல சிறகை இல்லாம உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்கள போயிட்டு நீங்க பெரிய நினைக்க கூடாது. ஏன்னா மனுஷன் மனுஷன் மனுஷதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கல்யாணம் ஆகாத கூட சில தீர்க்கதரிசிகள் ஜெபித்து சொன்ன உனக்கு நல்ல வரன் வந்துட்டு இருக்குது, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. கர்த்தர் ஏன்னா காத்திர காலத்தில் ஒன்று போட மாட்டாங்க, இது கல்யாணம் ஆச்சா இல்லை அவன் தெரியாம செய்யாது. அதனால அதெல்லாம் நம்பிடாதீங்க, அதே பின்னால போகாதீங்க. கர்த்தர் பேசுனா ஆண்டவரே என்னோடு பேசும். ஆண்டவரே குட்டி சாமி எல்லாத்தாலும் ஆண்டவரே என்னோடு பேசும். எதுக்கு புரோக்கர் வைக்கிறீங்க? நமக்கு உங்களுக்கு டைரக்டாகவே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கேளுங்க, ஆண்டவர் அப்படியே பேசுவார். இல்லை ஆண்டவர் எனக்கு புரோக்கர் மூலமாக தான் வேணாம் ஆண்டவர். சரி போ, புரோக்கர் தடிப்போம். அவன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நேரடியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்பமான யூதர்கள், நீ அற்பமான யூதர்கள் தான் உலகத்துல நம்பர் 1 யூதர்கள். தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல நம்பர் 1 யாருன்னா ஆமா யூதர்கள் தான். அற்பமானவர்கள் கொண்டு நம்பர் 1 யூதர்களா தேவன் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமானவர்களையும் நம்பர் 1 ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க அற்பமா இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு மேன்மையான காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒட்டு கேட்டாலே ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. இப்போ அது மிஷன் கண்டுபிடிச்சோன்னா இஸ்ரேல் தான். அவன் சொல்ல யாருக்கு அடியா மிஷன் இருக்கல காஸ்ட்லி நம்ம சொல்லி வேற எவங்க தெரியாதது அவன் மட்டும் தான் உண்டாக்குறான். கடந்த நாட்களில் இஸ்ரேலில் யுத்தம் உண்டாயிடுச்சு. அங்கேருந்து ஏவுகணை வருது, அது அங்கேருந்து தொடர்ந்தாலும் இங்கே இன்னொன்று அனுப்பிட்டான். அங்கேயே ஸ்டாப், இங்கே வராது, அங்கேயே விழுதுது. நம்ம ஏரியா உதயநகருக்கு அனுப்புறான்னா ராமத்திலே அவுட்டும், இங்கே ரோட்டில் கீழே விழுந்துடும். அதை அவன் தொடர்ந்தாலே அனுப்பிட்டான், தொடர்ந்தாலே அனுப்பிட்டான். அந்த அளவுக்கு ஞானத்தை தேவன் அற்பமான யூதர்கள் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் மந்திரி சொன்னார், இஸ்ரேல் தேசத்திலிருந்து 4 மிஷன் வாங்கிட்டா போதும், தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே இருக்காது. கடல் தண்ணீர்லாம் என்ன பண்ணிடலாம், சுத்தமாக்கி
எடுத்துடலாம் அப்படின்னு வாங்க மாட்டான். கடவுளுக்கு அரசியல் பண்ணணும். அப்போ அந்த விஷயம் அவன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்க சொல்றாங்க, இது மற்றவங்க சொல்ற காரியம். இஸ்ரவேல் 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 எல்லாருடைய வாயில வருகிறது. அது இஸ்ரவேல்ல இருக்கியா? ஒட்டு கேட்குமா? இஸ்ரவேல்ல மிஷன் இருக்கியா? ஏவுகணை ஸ்டாப் பண்ணுமா? அது இஸ்ரவேல்ல இருக்கியா? கடல் தண்ணீரை சுத்தமாக மாற்றுமா? அது இஸ்ரவேல்ல இருக்குது. அற்பமான ஜனங்கள் 70 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. டோட்டல் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளோதான்? 70 லட்சம் யூதர்கள் தான். நம்ம பெங்களூர்ல கூட 1.5 கோடி இருக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்கிற பாதி ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் உலகத்தையே ஷேக் பண்றாங்க. அப்ப அற்பமான யூதர்களை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறார் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சத்தம்? அல்லேலூயா. நீங்க கூட அற்பமானவன் நினைக்காதீங்க. அற்பமானவர்களை கொண்டு பதில்களை கட்டுகிற தேவன், அற்பமானவர்களை கொண்டு ஆலயத்தை கட்டுகிற தேவன், அற்பமானவர்களை கொண்டு உலகத்தை அசைக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கினவர். ஆனால் தான் சொல்லப்படுகிற நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைவிடி வரப்படுவார். காரியங்களை யார் கைவிடி வர பண்ணுவா? பரலோகத்தின் தெய்வம். நம்மளாம் காரியத்தை கைவிடி வர பண்ண முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைவிடி வரப்படும் போது அவர் வெண்கல கதலை உடைப்பார், திரும்ப தாழ்பார்களை முறைப்பார், அந்த காலத்தில் பொக்கிஷங்களை தருவார். அற்பமான யூதர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நீங்க கூட அற்பமான நினைக்காதீங்க. அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொரோனா வந்திருக்குது, லாக்டவுன் வந்திருக்குது, திருப்பி வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் அது வேலை செய்யட்டும். ஆண்டவர் நம்மை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ இந்த நேரத்தில் அவர் தம்முடைய வேலை செய்வார். ஆமா, இந்த நேரத்தில் லாக்டவுன்ல கர்த்தர் அவருடைய கிரியைகளுக்கு முடிவில்லை. அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். இந்த வாழ்க்கையில் இந்த டைம்ல ஒரு அற்புதம் நடக்கணுமா? அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி நான் அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துச்சுது, எவ்வளவு ஏளனங்கள் வந்துச்சுது, எவ்வளவு சதி பண்ணாங்க. நெகேமியாட்ட போய் சொன்னாங்க, உனக்கு கொண்டு போடுற ஆள் வருது, நம்ம ஓடி போய் ஒழிச்சுக்கலாம். ஓடி ஓடி ஓடியானா அவன் சொன்னா, கொண்டு போட்டு போடியா, என்னை போல ஒருத்தர் ஓடி ஒளிவானா? இல்லை, மரணத்துக்குலாம் பயம் இல்லை. மரணம் வர சொல்லு, மரணத்தை வர சொல்லு. சதி பண்ணினாங்க, விரோதமா தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், அவதூறம் பண்ணினாங்க, துரோகம்லாம் பண்ணாங்க. கர்ப்பமான இவர் அலங்கத்தை கட்டது. ஒரு சாதாரண ஒரு அலங்கத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு எதிர்ப்புன பார்க்கலாம் வாழ்க்கையில. அப்படின்னா நல்ல காரியம் சொன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஆனா பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைவிடி வர பண்ணுகிறார். எல்லாரும் சொல்ல, பரலோகத்தின் தேவன் அவ காரியங்களை கைவிடி வரப்படுறார். பரலோகத்தின் தேவன் உடைய வாழ்க்கையில காரியங்களை கைவிடி வரப்படுகிறார். பரலோகத்தின் தேவன் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காரியங்களை கைவிடி வரப்படுகிறார். தடை செய்கிறவன் யார்? அவன் எத்தனை பேர் விரோதமா தீர்க்க தரிசனத்தினாலும், விரோதமா எழுப்பினாலும், நிந்தித்தாலும், தூசித்தாலும், அவமதித்தாலும், விரோதமான காரியங்களை செய்தாலும் ஆண்டுடைய சித்தம் கண்டிப்பா நடக்கும். இதே ஜனங்கள் தான் சொன்னாங்க, என்னத்தை கட்டி போட்டியா, ஒரு நரி ஏறி படம் விழுத்துற அப்படின்னா. இவனு மதுல கட்டுறான், என்ன ஏறி படம் விழுத்துருமா? அப்ப இவங்க யோசிப்பான், அது நரிய ஏறி படம் விழுத்துருமா? யானை ஏறி படம் விழுத்துன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன ஏறி படம் விழுத்துருமா? நரி அப்படின்னா இவங்க கட்டுற வேலை எவ்வளவு லோக்கலா நினைக்கிறாங்க. சொல்றா, நம்மள நரி பார்த்துருக்கிறீங்களா? நரி பார்த்துருப்பீங்க. ஆனா மனுஷன் நரி பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப டேஞ்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா தந்திரம். தோட்டத்தை கெடுக்கிறான நரியினை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. குளிநரி, சிறுநரி, உள்ள இருந்தே குழி தோன்றது, வெளியே இருந்து உக்குக்குரல் இருந்தது. இதெல்லாம் நடக்கும். சபைக்குள்ள உள்ளே குழி தோண்டுவான், வெளியே குழி தோண்டுவான், எல்லாமே நடக்கும். ஆண்டோட வேலையில் இதெல்லாம் உண்டு. அது ஆண்டவர் அட்வான்ஸாவே எழுதி பைபிள நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் நரி வேலைலாம் நடக்கும். உள்ளேயும் நரி, வெளியும் நரி, எல்லாம் நரி இருந்தாலும் ஆண்டோட வேலை ஆண்டவர் செஞ்சுட்டு இருப்பார். உடைக்கிறியா உடைச்சிட்டு விட்டுருவாரு, அப்புறம் யாரை கொண்டு கட்டுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடைக்கிறவனுக்கு அதுக்குரிய கூலி, கட்டுறவனுக்கு அதுக்குரிய கூலி தேவன் தருகிறார். நம்ம உடைக்கிறவங்களா இருக்கிறோமா, கட்டுகிறவங்களா இருக்கிறோமா? நம்ம உடைந்து போனதை கட்டுகிற தேவன், நம்முடைய தேவன் கட்டுகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா பரலோகத்தின் தேவன் நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுகிறார்? கைகூடி வரப்படுகிறார். ஆண்டவர் காரியங்களை கைகூடி வரப்படும் போது எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் நடக்கும். எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் அவர் நடக்கும். நம்முடைய கிறிஸ்தவ ஆலயம் ஊழியர்கள் வளர்ச்சிக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியாம எவ்வளவு காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டமும் பிளானும் எவனும் மாற்றவே முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பாதிய வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுபடியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணும்போது அவருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா
ஆமா, நெகேமியா மாத்திரமில்ல ஊழியக்காரர், அது ஊழிச்சுக்கிற எல்லாருமே ஊழியக்காரங்க தான். முதல்ல கட்டுகிற எல்லாரும் ஊழியக்காரர் தான். சாதாரண விசுவாசியா இருக்கலாம். நிறைய பெண்கள்லாம் எழுப்பி கட்டினாங்க, பைபிள் எழுதப்படுகிறது. அநேக சகோதரிகள் எழுப்பி என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அன்னைக்குள்ள செங்கல் கல்லாம் தூக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு நம்மளால முடியாதுன்னு செங்கல் சின்னதாச்சு, கல்லும் அப்போ சின்னதாச்சு. இப்போ அதே விட்டுட்டு எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு. எல்லாம் விட்டுட்டு என்னாச்சு, எல்லாமே மிஷின் நமக்கு இல்லாமல் பார்த்து. அன்னைக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ராங்கான கல். கதற்கு சோதனை ஏசுவை ஆலயம் கட்டும்போது ஒரு ஸ்டோன் சைஸ் என்ன தெரியுமா, 10x10 30. ஒரு ஸ்டோன் சைஸ் 10 அடி அகலம், 10 அடி உயரம், 30 அடி நீளம். அதான் ஒரு ஸ்டோன். கதில் அவ்வளோ பெரிய ஸ்டோன் வச்சு கட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த கல்லுகளை பார்த்துறோம், இது எப்படி கட்டாங்க தெரியுமா, அடுத்த இது கல்லின் மேல் கல் இடிபடாத நாளுக்கு இடிபட்டு போகிற நாள் வரும். கல் பரிசு இல்லை. அன்னைக்குள்ள ஜனங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க குவாலிட்டி தகுந்த மாதிரி கட்டினாங்க. நம்மளால அப்படி இல்லை, என்ன ஆச்சுது, நம்ம குறைஞ்சி போச்சு. கதருக்கு சோதரம். அப்படின்னா தேவன் பலத்த காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கதருக்கு அப்படியே ஆண்டவர் காரியங்களை கைவிடப்படுகிறார். வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்களை கைவிட பண்ணுவார். கதருக்கு சோதரம். பெபக்காவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அங்கே லாபனாதான் சொல்கிறார். கதருக்கு சோதரம். எலியேசர் தான் சொல்கிறார், இந்த காரியம் கத்தரால் வந்தது. சில காரியங்கள் கத்தரால் வரும்போது யாரும் தடை பண்ண முடியாது. எத்தனை பேர் மந்திரம் பண்ணாலும் சரி, சூரியம் பண்ணாலும் சரி, எழுச்சி குணத்தை உருட்டி விட்டாலும் சரி, மஞ்சள் தலையில ஊற்றி அனுப்பினாலும் சரி, கத்தர் காரியங்களை வாய்க்க செய்யும் போது ஆமா, இதுக்கெல்லாம் பவர் இல்லாம பேர், அதெல்லாம் பவர்லெஸ். அதெல்லாம் பவர்லெஸ். கத்தருக்கு சோதரம். இல்லையா, இயேசுவின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. அவர் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். எல்லாம் இந்த உலகம் முழுதுமே தேவனுடைய திட்டத்துல பிளான் தான் ஓடி இருக்குது. தேவனுக்கு தெரியாமல எந்த ஒரு காரியம் நடக்க போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டமா தேவன் அனுமதிக்கிறார், திருப்பி அதை லாபமா மாற்றுகிறார். தீமையா தேவன் அனுமதிக்கிறார், திருப்பி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தேவனுடைய வாழ்க்கையில டோட்டலா எல்லாமே லாஸ். ஏன்னா ஆண்டவர் டபுளா கொடுக்கணும் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி கொடுக்கணும், ஆமா, டபுளா கொடுக்கணும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த லாஸ்ட்லயே அவன் விசுவாசத்தில் உண்மையா இருந்தான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாரு. அதை எல்லாத்தையும் டபுளா கொடுத்தாரு. எவ்வளோப்பா டோட்டல் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி இருக்குப்பா எல்லாம். அவன் டபுளா கொடுத்துரு. இன்னைக்கு உலகமே நம்ம சொல்லணும். இவனுடைய கஷ்டத்துல கண்ணீர் வடிக்க யாரும் இல்லை. அவனை குறைச்சல 3 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. காத்திருக்கு சோதரம். இல்லையா, ஆமா, அதெல்லாம் மனுஷன் இருப்பாங்க. நம்ம குறைச்சல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா குறைச்சலாத தெய்வம் அவனை இரட்டிப்பா ஆசிரிச்சார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். எனக்கு பத்த பிரச்சனை தெரியாது. ஆண்டு சொல்ல இது எல்லாம் நம்ம தலையில வச்சாம, அதனால உங்களுக்கு டபுளா கொடுத்துணும். எப்படி கொடுத்தணும், ஆமா, டபுளா கொடுத்தணும். நஷ்டப்பட்டு போச்சா பயப்படாதீங்க, எல்லாம் டபுளா வரும், எல்லாம் வரும், பயப்படாதீங்க. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசமே மலைகளும் பள்ளத்தாக்கிலும் உள்ளான அவ தேசம். இன்னைக்கு திடீர்னு அப்படியே வானத்துல பறக்கிறமா இருக்கும். அடுத்தலாம் பார்த்து ஐயோ ஆண்டவரை எவ்வளவு பெரிய கஷ்டத்துல கொண்டு விட்டீங்க, பயப்படாதீங்க. சில நேரத்தில் அதெல்லாம் அனுபவிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண்டவர்களை உயர்த்துவார். கழுந்து தூக்கி போடுறதும் பறக்கிறதும் தூக்குறதும் சில நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். எதுக்கு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு பலத்தின் மேல் பலம் தருகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் ஆண்டோட பிள்ளைகள் நம்ம எழுந்து கட்டுவோம். பாருங்கள், எழுந்து கட்டும். உடஞ்சு போச்சுலாம் ஓடி போவாத. பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். நெகேமியா மாத்திரம் கட்டப்படுறதில்ல, எல்லாருமே சேர்ந்து கட்டுகிறது. கட்டுகிற இருதயம் இருக்குதா பாருங்கள். கட்டத்தக்கதான ஆவி இருக்குதா வாருங்கள். தேவனுடைய கட்டுப்படியா தெரிந்தெடுத்திருக்கிறாரா வாருங்கள். நெகேமியா சொல்லுங்க, நெகேமியாவோட ஜனங்கள் சொல்லுகிறாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இந்த தேசம் நமக்கு உண்பதாக இருக்கிறது. கர்த்தருக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோதரம். எழுந்து கட்டக்கூடிய இருதயம் உள்ளவனும் தாகம் உள்ளவங்க இருந்தா போதும். கர்த்தருக்கு சோதரம் உள்ளதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களில் ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். இந்தியா தேசத்துல தேவன் நம்முடைய சித்தத்தை கட்டி எழுப்புகிறார். 75வது சுதந்திர தின நாளிலும் தேவன் நம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, நம்முடைய தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். பாருங்கள், எழுந்து கட்டுவோம். பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்கப்படுகிறார். அவர் வாய்க்கப்படும் போது நீ ஏற்று பார்க்கிறே, அவர் வாய்க்கும் போது நீ என் வீட்டில் படுத்துகிறே, அவர் வாய்க்கப்படும் போது எழுந்தனல். ஆமா, கர்த்தருக்கு சோதரன். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன். சொல்லுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார். பின்னால் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தர் வாய்க்கப்படுவார். நல்லா ஜெபம். கர்த்தரால் காரியம் வாய்க்கும், கர்த்தரால் வாய்க்கும். எத்தனை பேர் தடை பண்ணாலும், விரோதமான காரியம் எவ்வளவு எழுப்பினாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுவார். எழுந்து கட்டுவோம். நல்ல வேலைக்கு அநேக தன்னுடைய கைகளை திடப்படுத்தினார். கடவுள் விரோதமா பேசினாங்க, விரோதமா எதிர்த்துனாங்க, அநேக நரியறி போனால் உழுதுவோம் அப்படின்னு கேள்வி பண்ணாங்க, எல்லாம் பரியாசம் பண்ணாங்க, விரோதமா பண்ணாங்க, பயங்களாங்க.
ஆனாலும் 52 நாளில் கண்டுபிடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காணொளி மூலமா கேட்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால 75வது சோதரத்தின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, அதிகப்படுவாராக, கட்டி எழுப்புவாராக. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். நல்லா கைத்தடியோட நன்றி சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சவங்க கைத்தடுங்க. நல்லா கைத்தடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே